கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பார்த்தல். காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பார்த்தல். நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பம், அவமானம், பாடுகள். இயேசுவின் நிமித்தம் நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா கர்த்தர் நம்மளை யாரா மாற்றிடுவார்? பாக்கியவானா மாற்றிடுவார். என்னென்ன இயேசுவுக்காக வாடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்க அவமானமாக பேசுகிறாங்களே அப்படி நினைக்காதீங்க, அதை பாக்கியமாக நினைங்க. அதே போல் வியாதி அது பாடு கிடையாது. வியாதிக்காக ஜெபிக்கணும். இப்போ கடனில் இருந்தால் கடனை ஜெயிக்கணும், தரித்திரத்தில் இருந்தால் தரித்திரத்தை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். இதெல்லாம் பாடுகள் அப்படின்னு சொல்லப்படவில்லை. இதற்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ வியாதி அப்படின்னா வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அதை பேசணும். அவர் தழும்புகளால் குணமானேன், அதை பேசணும். அப்போ வியாதியை சுகமாக்குவார். அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும், அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியம் உண்டு. இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். வியாதி பாடு கிடையாது. சிதனங்களா, கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு வியாதி கிடையாது. அதை ஜெயிக்கணும், அதை மேற்கொள்ளணும். வாக்கு தத்தங்களை நம்ம அறிக்கை செய்யணும். ரெண்டாவது, பொருளாதாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? பொருளாதார கஷ்டங்களில் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு கிடையாது. பொருளாதார குறைவுகளை ஜெயிக்கணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பொருளாதார ஆசீர்வாதங்களுக்குள்ள வரணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இப்படிப்பட்ட வசனம் பொருளாதாரத்துக்காக சொல்லணும். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்கப்படும். ஆண்டவர் மகிமையாய் நிறைவாக்குவார். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கும்படி சகலவித கிருபையில் பெருக செய்வாராக. இப்படிப்பட்ட வசனங்களை பொருளாதார முன்னேற்றத்திற்கு நம்ம பிடித்து கொள்ளணும். அப்போ வியாதி, கடன், தரித்திரம் இதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் அல்ல. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது இதை ஜெயிக்கணும். வாக்கு தத்தங்களை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் உள்ள பாடுகள்னா என்னது? நீங்கள் இயேசுவுக்காக சாட்சியாக நிற்கிறீங்க, உங்களை துன்பப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு பிரச்சனையை பண்ணுறாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இயேசுவுக்காக பாடுபடுகிறது என்பது அது வேற அனுபவம். அப்போ மோசே துன்பப்படுகிறதை தெரிந்து கொண்டான். அதை தான் நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம்.
விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இன்றைக்கு தலைப்பு என்ன? காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பார்க்கணும். காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பார்த்தல். காணக்கூடாத தேவனை விசுவாச கண்களினால பார்க்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவர் பார்க்க முடியாத தேவன்தான். ஆனால் காணக்கூடாதவரை நம்முடைய மனக்கண்கள் மூலமா பார்க்க முடியும். அவர் இருக்கிறார் என்று பார்க்க முடியும். அப்போ ஆண்டவரை மனக்கண்ணில் பார்க்கிறவங்க உறுதியாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. அதான் அடையாளம். நல்லா ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருக்கிறாங்களா, இவங்க ஆண்டவரை மனக்கண்ணில் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். எதற்கும் பயப்படாம இருக்கிறாங்களா, அப்போ இவங்க மனக்கண்ணில் தேவனை பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் அந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்போ அதரிசனமான தேவன்னா என்ன அர்த்தம்? அதரிசனமானவர் அப்படின்னா தேவனை பார்க்க முடியாது என்ற அர்த்தம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது இல்லை. தேவனை யாரும் பார்க்க முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, கடவுளை எனக்கு என் முன்னாடி கொண்டு வாங்க, நான் நம்புகிறேன் அப்படின்வாங்க. நாம் சொல்லணும், நீ நம்பவே வேண்டாம், நீ அவரை பார்க்கவே முடியாது, நீ அவரை பார்த்தா செத்தே போய்விடுவாய். தேவன் அவர் மகிமையானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். தேவனை பார்க்க முடியாது, இந்த மாம்ச கண்களால் யாரும் பார்க்க முடியாது. இதே மோசே கூட ஒரு முறை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்க்கணும், உங்கள் மகிமையை பார்க்கணும்னு அவன் விரும்புகிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் முகத்தை பார்க்க மாட்ட, என் முகத்தை நீ பார்த்தீன்னா மரிச்சிடுவ, நான் என் முகத்தை காண்பிக்க மாட்டேன், என் முதுகை காண்பிக்கிறேன், வேண்டுமென்றால் பார்த்துக்கொள். இதை தான் யாத்திராகமம் 33 இதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை பார்க்க முடியாது. இன்னொரு காரியம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை? ரூபம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு ரூபம் கிடையாது. அதனால தான் நம்ம சர்ச்சில், நம்ம வீடுகளில் ஃபோட்டோ சிலைகள் நம்ம வைக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் கூட ஏசுநாதர் போல் அப்படி படங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, அதை வசனமாக மாற்றுங்க, வசனமாக கொண்டு வாங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை உங்கள் கண்களால் பார்க்க முடியாது, அவர் காணக்கூடாத தேவன்.
தேவன் காண முடியாத தேவனாய் இருக்கிறாரே தவிர அவர் இல்லை என்று அர்த்தமில்லை. இல்லாத தேவன் அல்ல. அவரை நம்ம பார்க்க முடியல என்பதினால அவர் இங்கே இல்லை, என் கண்களால் பார்க்கல, அதனால அவர் இங்கே இல்லை சொல்லிவிடக்கூடாது. நம்ம கண்களால் பார்க்கலினாலும் அவர் இங்கே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இந்த வருஷம் வாக்குத்தத்தமே என்னதான்? கர்த்தர் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நம்மை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனால் அவரை பார்க்க முடியாது இந்த மாம்ச கண்ணால், ஆனால் அவர் இருக்கிறார். அப்போ மோசே அதரிசனமானவரை என்ன செய்தாரா? தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். மோசே காண முடியாத தேவனை மனக்கண்களில், ஆவியின் கண்களில், இருதய கண்களில் பார்த்தார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மோசே ஆண்டவரை நேரடியாக பார்க்கல, ஆனால் மனக்கண் வழியாக, ஆவியின் கண்களின் வழியாக, இருதய கண்களின் வழியாக அவரை என்ன செய்தான்? பார்த்தான். அப்படிப்பட்ட ஆற்றலை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, தேவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். எப்படி? நம்முடைய மனக்கண் வழியாய் பார்க்க முடியும். அவர் வார்த்தையின் மூலமாய் பார்க்க முடியும். அவர் என் கூட இருக்கிறார். மனக்கண் வழியாய் அவரை தரிசிக்க முடியும். ஆவியின் கண்கள் வழியாய் அவரை பார்க்க முடியும். அது ஒரு ஆற்றல். ஆண்டவரை பார்ப்பது என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். காண முடியாதவரை நாம் விசுவாச கண்களினால காண முடியும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. மாம்ச கண்ணால நேரடியா அவரை பார்க்க முடியாது, உண்மைதான். ஆனால் விசுவாச கண்களினால பார்க்க முடியும். இதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கணுமா. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். முதல்ல உண்டென்று விசுவாசிக்கணும். கர்த்தர் என் மத்தியில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக கிரியை செய்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். விசுவாச கண்களினால ஆண்டவரை நம்ம பார்க்கணும். விசுவாச கண்களினால பார்க்க முடியும். அதுதான் நம்ம எபிரேயர் 11:27 நம்ம வாசித்தோம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அதரிசனமானவர்னா அவரை பார்க்க முடியாது, ஆனால் தரிசித்தார். தரிசிக்கிறது போல. அப்படி விசுவாச கண்களினாலே தரிசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? அந்த வசனம் சொல்லுது, உறுதியாயிருந்து. உறுதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி விசுவாச கண்களால் பார்க்கிறவங்க உறுதியாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை உறுதியாக இருக்கிறதா யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாக இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாச கண்களினால கர்த்தரை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் உறுதி இல்லாதவர்களாக இருப்பீங்கன்னா உங்கள் விசுவாச கண்களினால கர்த்தரை பாருங்க.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உறுதியாய் பற்றி கொள்ளுதல், ஒரு உறுதியான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற உறுதியான வாழ்க்கை. சிலர்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் உறுதியாக இருப்பாங்க, அப்புறம் உறுதி இல்லாமல் போயிடுறாங்க, பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க, எங்கிருந்து வந்தாங்களோ அதே நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்காது? பூரண சமாதானம் இருக்காது. அவங்கள மீண்டும் எப்படியாவது கர்த்தர் கொண்டு வர நம்ம ஜெபம் பண்ணணும். விசுவாச கண்களால் கர்த்தரை பார்க்கிறவங்க தான் கர்த்தருக்குள்ள உறுதியான மனநிலையில் இருப்பாங்க. அவங்கள அசைக்கவே முடியாது. அவர்களுக்கு எது வந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் உறுதியாக இருப்பாங்க. என்ன வந்தாலும் சரி. இப்போ தானியேல் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டா, ஆனால் உறுதியாக இருந்தான் விசுவாசத்தில். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போடப்பட்டார்கள், உறுதியாக இருந்தார்கள், ஆண்டவரை மறுதலிக்கல. அப்போ யார் ஒருவர் விசுவாச கண்களினால கர்த்தரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் உறுதியாக இருப்பாங்க. சிலர் ஏன் உறுதி இல்லாமல் போகிறாங்க? எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த போராட்டத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த சர்ச்சுக்கு போனதுனால தான் இப்படி எனக்கு வந்துச்சு. சபையை குறை சொல்வது. சபை யாருடையது? இயேசுடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது சபை. சபை என்றால் மனுஷரை தான் பார்க்குறாங்க, எங்களை தான் பார்க்குறாங்க. இது இயேசுடைய இரத்தம். உறுதியாக இருந்தாச்சுன்னா பூரண சமாதானத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்போ உறுதியாக இருக்கணும்னா உங்கள் விசுவாச கண்களால் கர்த்தரை பாருங்க. உறுதியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் நல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அப்படியே நடத்துவார். இவங்களை அசைக்கவே முடியாது. எது வந்தாலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் காண முடியாதவரை இவர்கள் ஆவியின் கண்களால் அடிக்கடி காண்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவியின் கண்களால் நீ அடிக்கடி தேவனை பார், உன்னோடு இருக்கிறவரை பார், உன்னை சுற்றிலும் இருக்கிற தேவனை பார். மோசே அப்படித்தான் பார்த்தான். அப்படி பார்த்ததினால இன்னொரு காரியம் நடந்தது. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாம இருந்தார். நீங்க விசுவாச கண்களால் தேவனை பார்ப்பீங்கன்னா எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. பயம் நமக்கு வரும், ஆனால் நம்ம விசுவாச கண்களால் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு என்ன வராது? பயம் வராது. அப்போ மோசே விசுவாச கண்களினால கர்த்தரை பார்த்தபடியினால் அந்த பார்வோனுக்கு பயப்படவில்லை. அவன் நான் ஜனங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். ஆனால் காணக்கூடாதவரை ஆவியில தரிசித்தபடியினால் மோசே பார்வோனுக்கு பயப்படாமல் கர்த்தரோடு பேசுகிறார். மோசே கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை பார்வோன் கிட்ட வந்து சொல்றார். கர்த்தரை பார்க்கல, ஆனால் ஆவியின் கண்களால் பார்த்து கர்த்தருடைய சத்தத்தை பெற்று பார்வோனுக்கு முன்னாடி வந்து பேசுவார். பார்வோனுக்கு முன்னாடி பயப்படாம இருந்தா. அப்போ கர்த்தரை, அதான் தாவீது சொல்றான், எப்பொழுதும்
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வேதாகம பக்தர்கள் ஒவ்வொருடைய அனுபவத்தை நம்ம பார்க்கும் பொழுது காண முடியாதவரை ஆவியின் கண்களால் பார்த்தார்கள். ஆவியில தரிசித்தார்கள், ஆவியில துதித்தார்கள், ஆவியில ஆராதித்தார்கள். தங்களுடைய ஆவியில பக்கத்தில் இருப்பது போல அவர்கள் உணர்ந்தார்கள். காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பார்த்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பாருங்கள். அந்த ஆற்றல் உனக்குள்ள இருக்கிறது. அவரை பார்த்தீங்கன்னா 2 காரியம் நடக்கும். நீங்க உறுதியா இருப்பீங்க, பயப்படாம இருப்பீங்க. அதான் எபிரேயர் 11:27 சொல்லுகிறது. காணக்கூடாத தேவனை ஆவியில பாருங்க, மனக்கண் மூலமா பாருங்க. நீங்க பார்க்க பார்க்க உறுதியா இருப்பீங்க, விசுவாசத்துல உறுதியா இருப்பீங்க. உங்களை பயமுறுத்துகிற எந்த வார்த்தைகள் வந்தாலும் நீங்க பயப்படவே மாட்டீங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. காரணம், காணக்கூடாதவரை நீங்க ஆவியில பார்க்கிறபடியினால் அந்த அப்படிப்பட்ட வல்லமை, அபிஷேக, ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. நம்ம காணக்கூடிய பிரச்சனைகளையே பார்த்து பார்த்து சோர்ந்து போகிறோம். காணக்கூடாத தேவனை பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதமா நடக்கும், உறுதியுள்ள காரியமாய் மாறும். நீங்க எதற்கும் பயப்பட மாட்டீங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்க பக்கம்தான் ஜெயம் வரும். எப்படி மோசே பார்வோன் முன்பாக நின்ற பொழுது மோசே பக்கம்தான் ஜெயம் வந்துச்சு. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் காணக்கூடாதவரை விசுவாசத்தில் பார்த்தல், எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரை. இந்த கண்ணால, மாம்ச கண்ணால பார்க்க முடியலன்னு உங்களை நீங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வாழக்கூடாதப்பா. ஆவியின் கண்களால தரிசிக்க முடியும், இருதய கண்களால தரிசிக்க முடியும், உங்களை மனக்கண்கள் வழியாய் பார்க்க முடியும். அந்த ஆற்றலை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தீங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீங்க. அந்த ஆற்றல், ஆவியின் கண்களில் உங்களை பார்க்கிற அந்த ஆற்றல் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்களும் பயன்படுத்துவதற்கு கிருபை தாங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டுமாப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க மகிமைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.